சாய் அபியங்கர் அவர்கள் இந்த இடத்துல வந்து சோசியல் மீடியால ஒரு சிலரை பார்க்கும்போது உண்மையாவே கோவம் வருதுங்க. ஏன்னா ஒரு பையனுடைய வளர்ச்சியை பார்த்து இப்படியெல்லாம் பேசக்கூடாது. உண்மையாவே சொல்றேன். ஏன்னா எல்லாருமே கத்துக்குட்டியா இருந்து அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா போறாங்க. எல்லாருமே எடுத்த உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா வந்து ஆகிறது கிடையாது. ஒண்ணு இல்ல, டியூட் அப்படிங்கிற படத்துல வந்து சாய் அபியங்கர் அவர்கள் வந்து மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. உண்மையாவே அந்த படத்துல வந்து அந்த சாங்கா இருக்கட்டும் எல்லாமே நல்லா தான் இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு சிலர் வந்து வன்மத்தை எப்படி கிளப்பி விடுறாங்கன்னா, இவர் இப்படியெல்லாம் பாடுறதால இவர் வந்து அனிருத் ஆயிட மாட்டாரு. ஆடியோ லான்ச்ல இவர் இப்படியெல்லாம் பண்றதால அவர் வந்து அனிருத் ஆக மாட்டாரு. இவர் வந்து சின்ன அனிருத் அம்பானி, நீ வந்து சின்ன அனிருத் தான் அப்படின்ட்டு இந்த மாதிரி கலாய்க்கிறது, அவரை வந்து ஒரு மாதிரியா மீம்ஸ் போட்டு வச்சு செய்யறது இதெல்லாம் வேணாங்க. சொல்ற அளவுக்கு கூட அந்த பையன்கிட்ட வந்து நெகட்டிவ்னஸ் கிடையாது. ஏன்டா இப்படி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க, திட்டிக்கிட்டு இருக்க, என்ன ஏதுன்னு பார்க்கும்போது ஒண்ணு இல்லங்க. ரீசென்ட்டா டியூட் படத்துடைய ஆடியோ லான்ச் என்பது சென்னை சாய்ராம் கல்லூரியில இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டோரியத்துல வந்து நடக்குது. அந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து வராங்க. பிரதீப் ரங்கராஜன் அவர்கள், மமிதா பைஜு, ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் அவங்க இவங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்துல வந்து சாய் அபியங்கர் அவர்கள் வந்து மக்களுக்கு மத்தியில இருந்து தோன்றி மைக்ல வந்து பாடிட்டு வராரு. ஸோ அந்த பாட்டு வந்து இப்போ நல்ல பயங்கர வைரல் ஆயிட்டு நிறைய பேர் வந்து ரிங்டோனா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாட்டும் நல்லா தான் இருக்கு. அந்த பாட்டு டியூட் படத்துல வரக்கூடிய பாட்டை வந்து பாடிட்டு வராரு. ஸ்டேஜ்ல வந்து அவர் வந்து பாடுறாரு. அந்த பாட்டை பாடிட்டு திருப்பி ஆடியன்ஸ் வந்து பாட வைக்கும்போது ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த பாட்டு வந்து தெரியலையா, பட் வந்து ஆடியன்ஸ் அந்த இடத்துல வந்து சரியா ரியாக்ட் பண்ணலங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு சாய் அபியங்கர் நீ இப்படி எல்லாம் பண்றதால அனிருத் ஆக மாட்டேன், நீ வந்து ஒரு சின்ன அனிருத் தான் நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு இது போன்ற ஒரு விஷயங்கள் வந்து சமூக ஊடகத்துல வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருங்க. ஸோ அது சம்பந்தப்பட்டு சாய் அபியங்கர் இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு. ஸோ அதுல வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த மேடையில இருந்து இறங்கி அங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கூட ஒரு சிலர் கூட போயிட்டு சாய் அபியங்கர் வந்து பாட வச்சிருக்காரு. ஸோ எதிர்பார்ட்டும் பாடப்பட்டிருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களின் மூலமாக. ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து முக்கியம். ஒரு விஷயத்தை நம்ம வந்து ட்ரை பண்றோமான்றது தான் முக்கியம். ஏன்னா எல்லாருமே எடுத்த உடனே அப்படியே பெரிய ஆள் ஆயிட மாட்டாங்க இல்லையா? எல்லாருமே சின்ன சின்னதா தான் போவாங்க. ஸோ அதுக்காக ஒரு பையனை வந்து அப்படியெல்லாம் பேசிடக்கூடாதுங்க. ஸோ அதெல்லாம் வேணாம். அதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். அதாவது விமர்சனம் பண்ணக்கூடிய இடம் என்பது இருக்கு. அது போன்ற நபர்களை வந்து விமர்சனம் பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் ஒரு ஒரு சில நபர் வந்து விமர்சனத்துக்குரிய ஒரு ஆளுங்களே கிடையாது அவங்க. ஸோ அவங்கள போய் விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா விமர்சனம் பண்ணக்கூடிய ஆளுங்களை வந்து பெருசா அவங்கள வந்து கண்டுக்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. ஸோ சொல்றது என்னன்றது புரியுதா? ஸோ நம்ம வந்து ரியாக்ட் ஆகணும். கரெக்டான இடத்துல வந்து ரியாக்ட் ஆகணும். அதாவது அது வந்து ஒருத்தவங்களுடைய வளர்ச்சியில போயிட்டு நம்ம வந்து ரியாக்ட் ஆகுறது, ஒருத்தவங்களுடைய நல்ல பேர்ல ரியாக்ட் ஆகுறதெல்லாம் அதெல்லாம் சரி கிடையாதுங்க. அதுதான் நான் இந்த இடத்துல வந்து சொல்லுவேன். நான் வந்து அந்த ஒரு சிலரா தான் சொல்றேன். இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து நிறைய நல்ல எண்ணத்தோட தான் இருக்காங்க. என்னப்பா தனுஷ் அவர்கள் சொல்ற மாதிரி தான். அவன் உழைக்கிறான், அவன் நல்லா இருக்கான். அதுதாங்க மேட்ரு. ஸோ எல்லாருமே நம்மளுடைய உழைப்ப நம்புவோம். நான் இந்த இடத்துல என்னுடைய வேலையை நான் சரியா செஞ்சுதான் நீங்க மதிப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய வேலையை நீங்க சரியா செஞ்சா தான் உங்களுடைய பாஸ் மதிப்பாரு. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய வேலையை சரியா செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். ஏன் அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறது, அவங்கள வந்து கலாய்க்கிறது, திட்டுறது இதெல்லாம் வேலை நண்பா. அப்படின்ற மாதிரி சின்னதா ஒரு ஒரு வேண்டுகோள் தான். இது வந்து அட்வைஸ்லாம் கிடையாது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு போயிடுங்க.